இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை எப்படி அப்ளை பண்ணி நாம ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா மேக்ஸிமம் வேல்யூவை நான் விட்டுட்டு மினிமம் வேல்யூ நான் விட்டுருவேன், இடையில இருக்க ஆன்சரை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஐடியா வச்சு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருக்க கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க 3 blocks சேம் அப்ளை தான் பண்ண போறேன். நீங்க எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க 4, 2 and எஸ். ஸோ கொடுத்துட்டாங்க. நான் என்ன கால்குலேட் பண்ணணும், தென் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி நான் கால்குலேட் பண்ணணும். ஏக்கும் பிக்கும் இடையில கான்டாக்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இது 60 நியூட்டன், இது 80 நியூட்டன். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே கீழே வரும். அதனால என்ன சொல்லலாம், சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் இன்டு ஜி சைன் தீட்டா. அப்படின்னா நம்ம என்ன ஆகும், 60 இருக்காது அண்ட் 80 இருக்காது. ஸோ இதுக்கு இடையில தான் உங்களுக்கு என்ன இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு வெட்ரி. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. சில ஸ்டூடெண்ட்ஸ் நியூமெரிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அவங்க நியூமெரிக்கல் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனா கான்செப்சுவல் அண்ட் தியரி கொஸ்டின் வரும்போது அதுல எல்லாத்துலயும் தப்பு பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட் தெரியாமே 50% ஆஃப் ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம 50% ஆஃப் ஆன்சரை ப்ரெடிக்ட் பண்ண தான் போறோம் யூசிங் சயின்டிஃபிக் மெத்தட். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். இந்த இயர் ஐ வில் கிராக் த நீட்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வில் ஸ்டார்ட் தட். ஸோ இனிஷியலா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஒன் ஆன்சர் என்னவா இருக்கும், 25% இல்லையா? அதுல நான் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டானா எனக்கு ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஆன்சர் என்ன இருக்கும், 50% ஆஃப் சான்சஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த 50% ஆஃப் சான்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணா we can find that answer. ஓகே, இப்போ என்னெல்லாம் மெத்தட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ட்ரிக்ஸ்ல என்னென்ன ஐடியா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, another one what similarity option method யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரிக்கை நாங்கள் யூஸ் பண்ண போறோம். இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை எப்படி அப்ளை பண்ணி நாம ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா மேக்ஸிமம் வேல்யூவை நான் விட்டுட்டு மினிமம் வேல்யூ நான் விட்டுருவேன், இடையில இருக்க ஆன்சரை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஐடியா வச்சு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருக்க கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம். The question, a horizontal force of 10 Newton. Maximum நான் அப்ளை பண்ணியிருக்கிறது 10 நியூட்டன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். 10 நியூட்டன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், the force exerted by the block A on B கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா நான் மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருக்க ஃபோர்ஸ் 10 நியூட்டன் அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்படின்னா நான் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணக்கூடாது, 10 நியூட்டனை சூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஆப்ஷன் இது இருக்காது. அதே மாதிரி மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணக்கூடாது, எது இருக்காது, 0 இருக்காது. எய்தர் ஆப்ஷன் ஏ, பி இல்லைன்னா சி தான் இருக்கும். ஸோ இதோட ஆப்ஷன் என்னது, 6. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்படின்னா இது மேக்ஸிமம் வேல்யூவை அண்ட் ஆல்சோ மினிமம் வேல்யூ நெக்லெக்ட் பண்ணா ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஐ டெல் யூ தட் இந்த மெத்தடை எல்லா கொஸ்டினுக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்லலை. ஓகே, ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் அப்ளை தட் வாட் இஸ் இட் திஸ் ஐடியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருந்து. ஸோ இது நீட்டோட கொஸ்டின் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இங்க பாருங்க 3 blocks சேம் அப்ளை தான் பண்ண போறேன். நீங்க எதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க 4, 2 and எஸ். ஸோ கொடுத்துட்டாங்க. நான் என்ன கால்குலேட் பண்ணணும், தென் த கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி நான் கால்குலேட் பண்ணணும். ஏக்கும் பிக்கும் இடையில கான்டாக்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன், 14 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நான் மேக்ஸிமமே 14 நியூட்டன். அப்போ நான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்காது, 14 இருக்காது இல்லையா? அப்போ நான் என்ன சொல்லலாம், 18 இருக்காது, அது 14 விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மினிமம் ஃபோர்ஸ்ங்கிறது 2, அதுவும் இருக்காது. அப்போ நான் ஆப்ஷன் ஏ இல்லைன்னா டி இருக்கும். ஸோ அதோட ஆப்ஷன் என்னது, டி இஸ் த ஆன்சர். தட்ஸ் இட். ப்ராபபிலிட்டி பாருங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு கொஸ்டினும் பார்க்கலாம். இதுவும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருந்து. கமன் இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம், இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த டயக்ராம் ஷோன் இன் நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பிட்வீன்
2 kg and 1 kg இடையில நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்க பாருங்க இந்த क्वेश्चन எப்ப கேட்டது NEET 2022ல கேட்டது பாத்து. ஓகே, சோ இப்போ நான் எடுத்துட்டேன், இது 60 நியூட்டன், இது 80 நியூட்டன், அண்ட் ஆல்சோ இது எல்லாமே கீழே வரும். அதனால என்ன சொல்லலாம், sum of all the force into g sin theta. அப்படின்னா நம்ம என்ன ஆகும், 60 இருக்காது and 80 இருக்காது. ஸோ இதுக்கு இடையில தான் உங்களுக்கு என்னவா இருக்கும், நாட் 80 இருக்காதுல்ல, 60 இருக்காது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லலாம், 60 இருக்காது, லீஸ்ட் ஃபோர்ஸ் இருக்காது. அப்படின்னா என்ன பண்ணலாம், 60 இருக்காது அப்படின்னா இதுல மேக்ஸிமம் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது 39, இது இருக்காது, அண்ட் ஆல்சோ 6ம் இருக்காது. ஆப்ஷன் என்னவா இருக்கலாம், டி 10 நியூட்டனா இருக்கலாம், இல்லைனா 25 நியூட்டனா இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் தட் 25 நியூட்டன். எப்படி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ யூ கேன் ப்ரெடிக்ட் the answer using elimination method. Okay, so second method என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் similar option method. இந்த similar option methodல நீங்க ரெண்டு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் இருக்க ரெண்டு ஆப்ஷனை ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம்னு பாருங்க. ஓகே, which of the following colors will comes out in air for the situation shown in figure சொல்லிட்டாங்க. சோ இது எதுல இருந்து கேட்டிருக்கு, ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்கு क्वेश्चन. எஸ், क्वेश्चन என்ன பார்த்துட்டோம். சோ என்ன சொல்லலாம், it is a total internal reflection இல்லையா. so the refracted angle என்ன சொல்லலாம், here it is a 90 degree. so we can calculate refractive index relation நம்ம கால்குலேட் பண்ணலாம் and incident angle பொறுத்து. ஓகே, critical angle பொறுத்து. சோ இதுல ஆப்ஷன் பாருங்க, similarity ஆப்ஷன், சிமிலர் ஆப்ஷன் ஐடியாவை நான் யூஸ் பண்ண போறேன். சிமிலர் ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு ஆன்சர் நியர்லி என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆரஞ்சு ரெட் வயலட், இது ப்ளூ கிரீன் எல்லோ, இது டிஃபரெண்டா இருக்கு. பட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆரஞ்சு அண்ட் ரெட், ஆரஞ்சு அண்ட் ரெட் அப்படின்னா ஆப்ஷன் என்னவா இருக்கும், எய்தர் ஏவா இருக்கலாம் இல்லனா சியா இருக்கலாம். சோ ஆப்ஷன் இஸ் தட். எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஆரஞ்சு விப்ஜிஆர்ல yellow ஆரஞ்சு ரெட்ங்கிறது என்னவா இருக்கும், நியரா இருக்கும், பட் வயலட் என்னவா இருக்கும், ஃபாரா இருக்கும் இல்லையா. சோ ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். சி இஸ் தட் கரெக்ட் ஆன்சர். சோ இதுதான் சிமிலர் ஐடியா, சிமிலர் ஆப்ஷனை வச்சு நாம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஈஸியா. சோ வில் டிஸ்கஸ் ஒன் மோர் திங் இஸ் தட் மேட்ச் த ட்ரிக்ஸ் ஐடியா. இப்ப மேட்ச் த ட்ரிக்ஸ் சேம் ஐடியா, நம்ம சிமிலர் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்க மேட்ச் த ஃபாலோ மேட்ச் த ஐடியா, மேட்ச் த ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம். சோ எப்படின்னு பாருங்க. क्वेश्चन என்ன, காலம் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பிசிக்கல் குவாண்டிட்டி கொடுத்துட்டாங்க. சோ இது நீட் क्वेश्चन. சோ drift velocity, electrical resistivity and relaxation period and current density பேஸ் பண்ணி வந்த क्वेश्चन. இதுல நாம மேட்ச் பண்ணனும். சோ we'll go with the similar match the tricks idea, same as a similar idea, similar option idea தான். similar option ideaங்கறத பாருங்க. so I'll choose the option. I don't know formulas, but I'm going with the direct answer. எப்படி பார்க்கலாம்னு பாருங்க. so we'll start. so a ஓடது என்ன இருக்கு, r இருக்கு. இந்த பாருங்க சி ஆப்ஷன்ல a ஓட வேல்யூ r இருக்கு. அதே மாதிரி இது எல்லாத்துலயும் பாருங்க r இருக்கு, r இருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போறேன். சோ bங்கற வேல்யூ s இருக்கு, s. நெக்ஸ்ட் ஒன் இங்க பாருங்க, எஸ் bங்கற வேல்யூ வேற எங்க s இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் b ல இருக்கு. சோ a and c பாருங்க பார்க்கலாம். a ஓட ஆப்ஷன் r, b ஓட ஆப்ஷன் s. a ஓட ஆப்ஷன் r, b ஓட ஆப்ஷன் s. அப்படின்னா மற்றது எல்லாமே என்னவா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். சோ இதை என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்படின்னா a and b, a r இருக்கு, b s இருக்கு. சோ இப்போ நாம என்ன ட்ரிக் பண்ணணும், c and d மேட்ச் பண்ணிட்டா அப்படின்னா we can find the answer for this. இப்போ cங்கிறது பார்த்துட்டீங்க அப்படின்னா c இங்க என்ன இருக்கு, q இருக்கு. எஸ், சோ cங்கிற qங்கிற ஆப்ஷன் எதுல இருக்கு, சோ இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஏன்னா cங்கிற q இருக்கு, இதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஆப்ஷன் என்னவா இருக்கும், only option is that answer, exact answer a is that, exact answer is that. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஈஸியா நாம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஒன் மோர் क्वेश्चन இதுல பார்க்கலாம். then you will understand this one clearly. சோ இப்போ பாருங்க क्वेश्चन என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, see similar match or match trick தான் யூஸ் பண்ண போறோம் using similar ideas. ஓகே, சோ இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஈக்குவல் சேமா இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எது டிஃபரெண்டா இருக்குன்னு பேஸ் பண்ணி அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு then we can find the answer. சோ இப்போ பாருங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணு. இப்போ சோ 1 and 2 ன்னு எடுத்துட்டேன். இதுல ஏங்கிற ஆப்ஷன் பாருங்க 3, பிங்கிற ஆப்ஷன் 3. அதே மாதிரி பிங்கிற பாருங்க, பிங்கிற ஆப்ஷன்ல 4 இருக்கு இல்லையா. இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு. சி ஆப்ஷன் பார்க்கறேன், சி ல பாருங்க. சோ if we started that
எக்ஸாக்ட்லி இங்க பாருங்க சிங்கிற ஆப்ஷன் என்ன இருக்கு 4. இது நான் என்ன சொல்ல முடியாது, மேட்ச்னு சொல்ல முடியாது. பட் we can go with this. இப்போ நான் எடுத்துட்டேன் A 1 எடுத்துட்டேன் and 3 எடுத்துட்டேன்னு வச்சுக்க. இப்போ B ஓடது பாருங்க 4, இதோடது 4, இதோடதும் 4. C ஓடது 1, இதோடது 1. And also D ஓடது 2, இது என்னது 3. அப்ப என்னது மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, ஏவும் டி மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப நாம என்ன பண்ணலாம், இதை நாம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் எய்தர் என்னவா இருக்கலாம், ஸோ 1 இருக்கலாம் இல்லைன்னா 3 இருக்கலாம். இந்த மாதிரி நாம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆப்ஷன் என்னவா இருக்கும், ஜஸ்ட் இஃப் வி ஸ்டார்டட் தட், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட் ஆன்சர், 1 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சுனா யூ கேன் சால்வ் அண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க மச் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாம் ஒரு டப்பா கொஸ்டின். ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் ஆன்சரை. ஒன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ கைஸ்.